உங்க யாவருக்கும் சமாதானம். மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நேரத்திலே ஒரு தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை நினைப்பூட்டி நம்மை அங்கே சந்தோஷிப்பிக்க ஆசைப்படுகிறார். ஏன்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழுகிற இந்த நாட்கள், ஒரே நம்முடைய பிரயாணங்கள், நம்முடைய போக்கு உறவுகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாம் எந்த போனாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் நினைப்பட்டு அப்படின்னா நமக்காக தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார். நம்முடைய இலக்கை நாம் அடைவதற்காக, நம்முடைய நன்மைகளை நாம் பெறுவதற்காக, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாமே செய்வதற்காக கர்த்தர் நமக்காக தூதர்களை அந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த நேரத்துல நான் இதை உங்களுக்கு காண்பிக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, நான் இதே போல வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு சின்ன பனையில உள்ள மட்டை எனக்கு கரெக்டா பின்னாடி வந்து விழுது. ஒருவேளை நான் இதை பார்க்கும்போது கொஞ்சம் முன்னாடி விழுந்துச்சுன்னா என் மேல விழுந்திருக்கும். ஆனா அந்த மட்டை கூட விழாத அளவுக்கு என்னை கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். அப்போ அவர் எனக்கு வைத்திருக்கிறதை தருவதற்கு, அவர் எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த நன்மைகளை நான் பெறுவதற்கு எவ்வளவு அதிகமாய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்காக கர்த்தர் தந்த தூதர்கள். இன்றைக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தை நினைப்பூட்டி நமக்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தூதர்களை வைத்து காவல் செய்து கொண்டிருக்கிறார். எந்த தீங்கும் அணுகாதபடி, எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளாதபடி, அவருடைய உலக பிரகாரமான அனைத்து பெரிய பெரிய ஜாம்பவான்களா இருக்கட்டும், உலக பிரகாரமான அனைத்து செல்வாக்குள்ளவர்களா இருக்கட்டும், அவர்களுடைய கண்ணியில நாம் சிக்கிக்கொள்ளாதபடி, அவர்களுடைய சதி திட்டங்கள், சதி வேலைகள் நிறைவேறாதபடி நம்முடைய தேவநாயக கர்த்தர் நமக்கு முன்னும் பின்னும் தூதர்களை வைத்து காவல் செய்து கொண்டிருக்கின்ற உணர்ந்தவர்களாய் நம்முடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள அவர் நம்மை வழிநடத்துவார் என்பதை அறிந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். God bless you all.